ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இட்லி டயட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இந்திய உணவான இட்லி டயட்டை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதோட உடல் எடையையும் சரியான அளவில் பராமரிக்க முடியும். இட்லி டயட் அப்படின்னு சொன்னதுமே பலரும் நாள் முழுக்க வெறும் இட்லியை மட்டும் சாப்பிடணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையில் இட்லி டயட் அப்படிங்கிறது தினமும் காலை உணவாக இட்லி சாப்பிட்றது தான் குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் இட்லி 2 மடங்கு சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சிறந்த உணவு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமேல் வீட்டில் காலையில் இட்லி செஞ்சாங்கன்னா அதை தவறாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி, இப்போ தினமும் இட்லி காலை உணவாக எடுத்துகிட்டு வர்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. தென்னிந்திய உணவான இட்லி அப்படிங்கிறது அரிசி உளுத்தம்பருப்பை ஊற வச்சு அரைச்சி நொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வேக வச்சு சாப்பிட்றதுனால இதில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன்லாம் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாகவும் குளுட்டன் இல்லாமலும் இருக்குது. இட்லி மாவை நொதிக்க வைக்கிற முறையில் அதில் புரதங்களோட இருப்புத்தன்மை அதிகமாகவும் விட்டமின் பி சத்தோட அளவும் மேம்பட்டிருக்கு. இட்லியில் இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. உடல் எடையை குறைக்கிறதுல இட்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இட்லி ஒரு பெஸ்ட்டு உணவாக இருக்கும். இட்லி நம்ம காலை உணவாக சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லியோடையே சிட்ரஸ் அமிலம் நிறைஞ்ச தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றப்ப இந்த சிட்ரஸ் அமிலம் இருக்குல்ல, அது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி கார்போஹைட்ரேட்டுகள் உடலில் தங்குவதையும் தடுக்குது. தேவையற்ற கொழுப்புகள் சேர்வதை தடுக்கிறதுல இட்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வேக வைக்கிற முறையில் சமைக்கப்படுற இட்லியில் கொழுப்புகள் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. இதனால் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் சேர்வதை தடுக்கலாம். உடல் வலிமையை அதிகரிக்க செய்கிறதுல இட்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் வலிமையை அதிகரிக்க உளுத்தம்பருப்பை பயன்படுத்தி இட்லி செய்கிறதுனால இதை காலை வேளையில் உணவாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா நாள் முழுக்க உடல் நல்ல வலிமையாகும், சுறுசுறுப்புடனும் செயல்படுறதை நம்மளே ஃபீல் பண்ண முடியும். செல்களை புதுப்பிக்கிறதுல இட்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய செல்களை பழுது பார்த்து புதுப்பிக்கக்கூடிய லைசின் அப்படிங்கிற அமினோ அமிலம் இட்லியில் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. சிறுநீரகத்தை ஆரோக்கியத்துடன் வச்சுக்கிறதுல இட்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரகங்களோட செயல்பாட்டை மேம்படுத்தி அதோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய காமா அமினோபட்ரிக் அப்படிங்கிற அமினோ அமிலம் 10 மடங்கு இந்த இட்லியில் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் இட்லி சாப்பிட்டு வர்றவங்களுக்கு சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல இட்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காலை நேரத்தில் மற்ற உணவுகளை விட இட்லியை சாப்பிட்டோன்னா செரிமான மண்டலத்தினால எளிதில் செரிக்கப்படும். இதனால் செரிமான மண்டலம் சீராக கூட இயங்கும். கோதுமை இட்லி அரிசினால் உடல் பருமன் அடைகிறது போல் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கோதுமையை வச்சு இட்லி செஞ்சு சாப்பிட்லாம். இது செரிமானத்துக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் நல்லது. ஏன்னா அரிசினால் இரத்த சர்க்கரையோட அளவு அதிகமாகும். நீரிழிவு நோயாளிகள் கூட கோதுமையை வச்சு இட்லி செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோவில் தினமும் காலையில் இட்லி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனிமே இட்லியை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.